வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அகரையும் கஸ்டர்ட் பவுடரையும் வச்சு நல்ல சில்லுன்னு ஸ்வீட்டான ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் அகர் 8 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை ஒரு டைம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடலாம். கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்தது 300 மில்லி அளவு பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம காய்ச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்க டைமில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை கலந்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்டு கஸ்டர்ட் பவுடர் எடுத்தாலும் சரி, இதிலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இதில் 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு சர்க்கரை நிறைய சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சு கரையிற வரைக்கும் காய்ச்ச போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கரைஞ்சிடும். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம சர்க்கரை சேர்த்து பாலை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சுருக்கிறதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். ஒரு 2-3 செகண்ட்லேயே நல்லா திக்காக வந்துடும். இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது செட் ஆகிறதுக்காக ஒரு பாக்ஸில் நம்ம ஊற்ற போகிறோம். நம்ம எதில் ஊற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதையே தட்டில் கூட ஊற்றிக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்திக்கலாம். இதை அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டோம்னா நல்லா செட் ஆகிடும். இது மேலே டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் பருப்பை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்க்குறேன். நீங்கள் பிஸ்தா, முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 30 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதை இப்படியேவும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 30 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். நான் இதை கட் பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இது மேலே நான் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுனால செர்ரி பழத்தை கட் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு இதை அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக நம்மளோட கஸ்டர்ட் அகர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.